வெல்கம் டு மீடியா ஜங்ஷன். இந்த வீடியோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபார் எக்ஸாம்பிள் டெக்ஸ்டைல் வச்சுருக்கவங்க, கார்மெண்ட்ஸ் வச்சுருக்கவங்க, மென்ஸ் வேர், உமன்ஸ் வேர் அண்டு பொட்டிக் இதை வச்சுருக்கவங்களுக்கு ரொம்ப காம்ப்ளிகேட்டடான விஷயம் என்னென்னா சேல்ஸ் ரிட்டர்ன் அண்ட் எக்ஸ்சேஞ்ச். இந்த 3 விஷயம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது டிஸ்கவுண்ட் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய விஷயங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் குரூப் வைஸ் டிஸ்கவுண்ட், ஒரு பிராண்ட் வைஸ் டிஸ்கவுண்ட்ஸ் அசைன் பண்ணுறது. ரெண்டாவது ஒரு குவான்டிட்டி வைஸ் போடுறது, அதாவது 2 பீஸாக எடுத்தால் ஒரு ரேட்டு, 3 பீஸாக எடுத்தால் 999 அப்படின்ற மாதிரியான ரேட்ஸ் போடுறது. இதில் என்ன மாதிரியான மெத்தட்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத A to Z இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நான் லாகின் பண்ணோடனே, சாஃப்ட்வேர் லாகின் பண்ணோடனே இதுதான் மெயின் ஸ்க்ரீனாக நம்மளுக்கு விசிபிள் ஆகும். ஸோ இது ஒரு டெமோ வெர்ஷன். இப்போ பார்த்தீங்கன்னா மேலே எஜுகேஷன் மோடு அப்படின்னு இருக்கும். இது டெமோ வெர்ஷனில் நான் ஏன் கைட் பண்ணுறேன் அப்படின்னா, டெமோவிலே எல்லா ஆப்ஷனும் நீங்கள் ஒர்க் பண்ணி பார்த்துடலாம். ஓகே அப்படின்னு ஃபர்தர்னால் நீங்கள் லைசன்ஸ் பர்ச்சேஸ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த லைசன்ஸ் எதை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் 10,000 பே பண்ணுவீங்க சிங்கிள் யூஸருக்கு. இயர்லி ஒன்ஸு 2,000 ஃபார் ஏஎம்சி சார்ஜஸ். ரெகுலர் அப்டேஷன் அண்ட் சாஃப்ட்வேர் ஆட்டோமேட்டிக் அப்டேஷன் ஆகும். ஸோ ரொம்ப யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மல்டிபிள் பிரான்ச் வச்சுருக்கவங்க நம்ம சாஃப்ட்வேர் ரெகுலராக யூஸ் பண்ணுறாங்க. நிறைய சொல்லலாம். அது குறிப்பாக ஆர்என் கார்மெண்ட்ஸ் அவங்கெல்லாம் மல்டிபிள் பிரான்ச் வச்சுருக்காங்க. மேக்னெட் கிளாத், பிராண்ட் சாய்ஸ், அந்த மாதிரி நிறைய கம்பெனிகள் 2 பிரான்ச்சுக்கும் நம்ம சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறாங்க. பட் ஆர்என் கார்மெண்ட்ஸ் 10 பிரான்ச்சுக்கும் நம்ம சாஃப்ட்வேர் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. காரணம், இதில் இருக்கக்கூடிய அந்த ஈஸியான மெத்தட்ஸ், எப்படி நம்ம ஆட் பண்ணுறது, எப்படி பண்ணுறது, எல்லா ப்ராசஸுமே ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஜிஎஸ்டி ஃபைலிங்க்கு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இப்போ HSN வைஸ் கம்பல்சரி ஃபைலிங் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் ரொம்ப ஈஸியாக எடுக்க முடியும். அதை பற்றியான வீடியோ லாஸ்ட்டு வீடியோவில் போட்டிருக்கேன். அதை மேலே பின் பண்ணுறேன். முடிஞ்சால் நீங்கள் ஜிஎஸ்டி ரிலேட்டடாக ஏதாவது பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலாம். ரைட், ஃபஸ்ட்டு இப்போ நம்ம லாகின் பண்ணோன்னே இப்படி தான் இருக்கும். இதில் மாஸ்டரில் ஐட்டம்ஸில் போனீங்க அப்படின்னா, இப்போது நம்ம பிஸ்னஸ்க்கு ஏற்ற மாதிரி சில ஃப்ளெக்சிபிள் செட்டிங்ஸ் நம்ம செட் பண்ணிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் செட்டிங்ஸில் போயிட்டு சப் ஐட்டம் மாஸ்டரில் நான் ஒரு விஷயம் ஆட் பண்ணுறேன். இது காமனாக எல்லாத்துக்குமே மேட்ச் ஆகும். அது பேர் வேரியன்ட்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம இதில் இந்த இடத்த சப் ஐட்டம் சொல்கிறோம் இல்லையா? இதை பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா ஆட்ரிபியூட்ஸ்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு பிஸ்னஸ்க்கும் அதனுடைய தன்மைக்கு ஏற்ற மாதிரி ஆட்ரிபியூட்ஸை க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நான் இங்கேயும் அப்ளை கொடுத்துட்டு ஜஸ்ட்டு இது பண்ணிக்கிறேன். அதேமாதிரி செட்டிங்ஸில் கிரிட்டிக்கல் லெவல்ஸ் மெயின்டைன் பண்ணுவீங்கன்னா அதையுமே டிக் வச்சுட்டு நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். இது மாதிரி சில விஷயங்கள் நம்ம பண்ண முடியும். இப்போ நான் காமனாக ஒரு ஐட்டம் க்ரியேட் பண்ணுறேன் பாருங்கள். நியூவில் போயிட்டு ஒரு ஷர்ட்டுக்கு க்ரியேட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஷர்ட்டுன்னு போட்டு என்ட்ரு அடிச்சுக்கிறேன். இங்கே ஷார்ட் நேமில் நீங்கள் அந்த போலோ ஷர்ட் என்ன பிராண்டோ அந்த பிராண்டை போட்டு கூட நீங்கள் ஷர்ட்ஸ்னு போட்டுக்கலாம். இல்லை ஐட்டம் நேமில் கூட போட்டுக்கலாம். என்ட்ரு அடிச்சிடறோம். இங்கே மினிமம் ஸ்டாக், மேக்ஸிமம் ஸ்டாக், ரீஆர்டர் லெவல் அப்படின்னும். மினிமம் ஒரு 10 பீஸ் இருக்கலாம், மேக்ஸிமம் 20 பீஸ் இருக்கலாம். ரீஆர்டர் நான் திருப்பியும் 10 இது பண்ணிவிடுவேன் அப்படின்ற மாதிரி செட் பண்ணிக்கலாம். இங்கே டேக்ஸ் 1000 ரூபாய்க்கு உள்ளே இருக்கிற ஐட்டமாக இருந்துச்சுன்னா 5% வரும். 1000 ரூபாய்க்கு வெளியில் இருக்கக்கூடிய ஐட்டமாக இருந்தால் 12% வரும். சப்போஸ் இது ஆட்டோமேட்டிக் பண்ணணுன்னாலும் நாங்கள் அதுக்கேற்ற செட்டிங்ஸும் செட் பண்ணி கொடுத்துருவோம். ஓகே, அடுத்தது ஐட்டத்தோட கம்பெனி. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல ப்ளஸ் பட்டன் கிளிக் பண்ணி போலோ அப்படின்னு போட்டு அந்த கம்பெனியோட நேம் போட்டுக்கலாம். அதே மாதிரி இங்கே இந்த இதில் ட்ராப் டவுன் பண்ணி செலக்ட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் ஆட் பண்ணிட்டோன்னா ட்ராப் டவுன் பண்ணிக்கலாம். ஐட்டம் குரூப்பில் ஃபார் எக்ஸாம்பிள் இது ஷர்ட்டு. ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஷர்ட்டுன்னு போட்டுக்கிறேன். இந்த ஷர்ட்ஸ் கேட்டகரி எல்லாத்துக்குமே நான் டிஃபால்ட்டாக ஒரு 10% டிஸ்கவுண்ட் கொடுப்பேன்னா இங்கேயே கூட அசைன் பண்ணிக்கலாம். இல்லைங்க நான் காமனாகவே மொத்த பில்லுக்கு தான் டிஸ்கவுண்ட் கொடுப்பேன் அப்படின்னா இங்கே எதுவும் கொடுக்க தேவையில்லை. ஜஸ்ட்டு ஒரு சேவ் பண்ணிட்டீங்கன்னா இங்கே ட்ராப் டவுனில் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல இப்படியும் பண்ணலாம். உங்களுக்கு ஈஸியாக இருக்கிற மாரி மென்ஸ், கிட்ஸ் அண்ட் உமன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு குரூப்பை க்ரியேட் பண்ணி கூட இந்த ஷர்ட்ஸ் அலைன் பண்ணிக்கலாம். அதாவது அந்த குரூப்பை அசைன் பண்ணிக்க முடியும். ரைட், இப்போ நான் யூஸ்வலாக இருக்கக்கூடிய ஆப்ஷனை சொல்கிறேன், அப்புறம் ஸ்பெஷல் ஆப்ஷன் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஷர்ட் 150 ரூபா. ஸோ செல்லிங் ப்ரைஸ் 250, எம்ஆர்பி ஒரு 300. ஓகேங்களா? இப்படி கொடுத்துட்டு ஜஸ்ட் நான் ஆல்ட் எஸ் கொடுத்தேன்னா இந்த ஐட்டம் சேவ் ஆகிடும். ஓகேவா? இதுதான் நீங்கள் மேக்ஸிமம் 90% ஆப்ஷன் எல்லா சாஃப்ட்வேர்லேயும் இந்தமாரி தான் கொடுத்துருப்பாங்க. பட் இந்த சாஃப்ட்வேரில் என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னா, திருப்பி நான் இந்த ஐட்டத்தை டபுள் கிளிக் பண்ணுறேன். பண்ணிவிட்டு இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, மெயின்டைன் பேட்ச் அப்படின்னு, அதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் ஷர்ட்டில் நம்ம சைஸ் கணக்கு பண்ணுவாங்க. ஸோ சைஸ் எஸ், எல், எம், என் அந்த மாதிரி. ஓகே, ஸ்மால் சைஸுக்கு நம்ம ஸ்மால் அப்படின்னு போட்டுக்கலாம். இதிலே இந்த பக்கத்துலேயே நீங்கள் கலர் மென்ஷன் பண்ணிக்க முடியும்.
அதே மாதிரி ஆர்டிக்கல் நம்பர் இருந்தாலும் ஆர்டிக்கல் நம்பர்ஸை நான் இங்கே போட்டுக்கலாம். உங்களுக்கு வந்து எப்படி வேணுமோ ஆட் பண்ணிக்கலாம். என்ட்ரு அடிச்சிடுறீங்க, ஜஸ்ட் காப்பி கொடுத்துட்றீங்க. காப்பி கொடுத்துட்டு அடுத்தது எம், ஓகேங்களா. எம்மில் வந்து இது வந்து ஒரு ஒயிட் கலர் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ ஒயிட் அப்படின்னு சூஸ் பண்ணிக்கலாம். ரைட். இப்போ இன்னொரு டவுட் உங்களுக்கு வரும். சப்போஸ் எஸ்ஸிலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேறு ஒரு எம்ஆர்பிலையும் வேறு ஒரு ரேட்லேயும் இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேம் அதே தான். இங்கே காப்பின்னு கொடுத்துட்றீங்க, அதுக்கான ரீசன்ஸை இந்த இடத்துல நம்ம மென்ஷன் பண்ணிடுறோம். காப்பின்னு கொடுத்தோன்னா கீழே வந்துடுச்சிங்களா. இதில் வந்து சப்போஸ் க்ரீன் கலர் இருக்குன்னு வச்சுக்கோங்க, க்ரீன் போடுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் க்ரீன் அப்படின்னு போட்டுறோம். இப்போ பர்ச்சேஸ் ப்ரைஸ் வந்து ஒரு 160 ரூபா ஆயிடுச்சு. எம்ஆர்பி வந்து பார்த்திங்கன்னா 320 ரூபா ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஒரே இதில் தான் டிஃப்ரெண்ட் ப்ரைஸஸ் இருந்தால் கூட நம்ம இங்கே என்ன பண்ணலாம், அசைன் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா. ரைட்டு. இப்போ இந்த இடத்துல வந்து 0. ஓகே. ஸோ ரோ வேணான்னா டெலீட் பண்ணிடலாம். இப்போ நான் அப்டேட் கொடுத்துறேன். இப்போது நீங்கள் நினச்சிருக்கீங்க ஒரு ஐட்டம் ஆட் பண்ணியிருக்கணும், கண்டிப்பாக இல்லை, 3 ஐட்டம் ஆட் பண்ணியிருக்கோம். இங்கே சப் ஐட்டம்னு இருக்குது பார்த்தீங்களா, இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி வரும். ஸோ 3 ஐட்டம் நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். அதாவது ஷர்ட்டில் எஸ் சைஸில், எம் சைஸில் அண்டு எஸ்ஸிலே க்ரீன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 வேரியன்ட்ஸை நம்ம க்ரியேட் பண்ணிக்கிறோம். இது எல்லாத்துக்குமே செப்பரேட்டட் பார் கோடு வந்து உங்களுக்கு அசைன் ஆகிடும். ரைட். அதுக்கப்புறம் ஒரு பிஸ்னஸ்க்கு தேவையான எல்லா செட்டப்பும் நாங்களே பண்ணி கொடுத்துருவோம். ஸோ அதனால் இந்த போர்ஷன் வந்து உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் யூஸ் ஆகாது. ஓகேங்களா. நாங்கள் எல்லாமே என்னென்ன செட்டிங்ஸ் எல்லாம் உங்களுக்கு தேவைப்படும் அது எல்லாமே நாங்களே என்ன பண்ணிவிடுவோம், அசைன் பண்ணிவிடுவோம். ஓகேங்களா. அதே மாதிரி சேல் டைப்புன்னு பர்ச்சேஸ் டைப்புன்னு சொல்லுவாங்க. ஸோ இதுவுமே நாங்களே உங்களுக்கு அசைன் பண்ணி கொடுத்துருவோம். ஃபார் எக்ஸாம்பிள் சிலவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, சார் நான் சில மெட்டீரியல் நான் ஜிஎஸ்டிலையும் வாங்குவேன், ஜிஎஸ்டிலையும் வாங்குவேன், ஓகேங்களா, அதை எப்படி அசைன் பண்ணுறதுன்னு கேட்பாங்க. அதுக்குமே நாங்கள் எல்லா செட்டிங்கும் நாங்களே பண்ணி கொடுத்துருவோம். ஸோ அதை பற்றி நீங்கள் கவலைப்படவே வேணாம். ஓகேங்களா. ஸோ டேக்ஸ் ஃபுல்லி ஆட்டோமேட்டட். ஓகே. பில் ஆஃப் சப்ளை அப்படின்ற ஒரு மெத்தடை ஆட் பண்ணிவிடுவோம். அதே மாதிரி ஜிஎஸ்டி வந்து சேலை பொறுத்தவரையும் டேக்ஸ் இன்க்ளூசிவ்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மெத்தடுக்கான செட்டிங்ஸும் நாங்களே பண்ணி கொடுத்துருவோம். ஸோ நீங்கள் ஒரு செட்டிங் வைக்கிறத பற்றி நீங்கள் கவலைப்படவே வேணாம். உங்களுக்கு என்ன மாதிரியான பிஸ்னஸ் நீடட் இருக்குன்னு அப்படின்றத நாங்கள் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரியான ஆப்ஷன்ஸு செட்டிங்ஸு எல்லாமே நாங்களே என்ன பண்ணி கொடுத்துருவோம், உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவோம். ஓகேங்களா. ரைட். ஃபார் எக்ஸாம்பிளாக ரீட்டெயிலுக்கு வந்து ஜிஎஸ்டி ரிலேட்டட் இதுக்கு வந்து நான் ஒரு டேக்ஸ் இன்வாய்ஸ் அப்படின்ற மாதிரி க்ரியேட் பண்ணிப்பேன். இந்த செட்டிங்ஸ் நீங்கள் மெமரி பண்ண தேவையில்ல, நான் பண்ணுற ஒர்க்கு மட்டும் சும்மா ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா போதும். ஓகேங்களா. அதேமாதிரி இப்போ செல்லிங்லேயுமே என்ன பண்ணுவாங்கன்னா நான் ஜிஎஸ்டி செல்லிங் அதிகமாக நடக்கும். அப்போ அதுக்கான பில் சீக்வன்ஸும் மாறணும். ஓகேங்களா. பில் வந்து ஒரே மாதிரியான பில் இருக்கக்கூடாது. அப்போ ஃபைலிங் பண்ணும்போது நம்மளுக்கு ரொம்ப சிரமமாயிடும். ஓகேங்களா. காம்போசிஷன் ஸ்கேலில் போயிட்டு இப்போ நான் வந்து பிராண்ட் சாய்ஸ் பி, அதாவது இந்த கம்பெனி பேர் வந்து பிராண்ட் சாய்ஸு, அதில் பின்றது பில் ஆஃப் சப்ளை, ஆர்னு போட்டிருந்தோன்னா ரீட்டெயில்னு அர்த்தம். ரைட். இப்போது நம்ம டேரெக்டாக சேல்ஸுக்கு போயிட்டு சேல்ஸில் எப்படி சேல்ஸ் பண்ணுறது, ரிட்டர்ன் பண்ணுறது அண்ட் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதை பற்றி பார்க்கலாம். ஸோ பாயிண்ட் ஆஃப் சேல், அதாவது ட்ரான்சேக்ஷனில் பாயிண்ட் ஆஃப் சேல் அப்படின்னு கிளிக் பண்ணாலும் சரி, இல்லை ஷார்ட்கட்ஸில் இங்கே பாயிண்ட் ஆஃப் சேல்னு இருக்கும், கிளிக் பண்ணி நியூ கொடுத்தீங்கன்னா இந்த ஸ்க்ரீன் நம்மளுக்கு விசிபிள் ஆகும். ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல வந்து நிற்கும். யூஸ்வலாக நம்ம வந்து செட்டிங் ப்ராப்பராக பண்ணியிருந்தோம் அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எதெல்லாம் ஸ்கிப் பண்ணணுன்றதை முடிவு பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு அப்ளை கொடுத்துட்றேன். அப்ளை கொடுத்துட்டு பாயிண்ட் ஆஃப் சேல் நியூ கொடுத்துட்றேன். இப்போ எங்கே போய் நிற்கிதுன்னா கஸ்டமருடைய மொபைல் நம்பர் போய் நிற்கிது. இப்போ கஸ்டமர் வராங்க, அவங்களுடைய மொபைல் நம்பர் போட்டு ஒரு என்ட்ரு அடிச்சிடும். ஸோ ஃபஸ்ட் டைம் வரும்போது மட்டும் நம்ம அவங்களுடைய டேட்டாஸை ஏற்றிடுறோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் டைம் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அதை பிக் பண்ணிக்கும். ஸோ என்ட்ரு கொடுத்துட்டு இப்போ பாருங்கள், இப்போ ஒரு பார்கோடு இருக்கிறதா நான் இமேஜின் பண்ணிக்கோங்க. 1001, 10,002, 10,003. ஸோ திருப்பி சேம் ஐட்டத்தை ஸ்கேன் பண்ணும்போது என்ன ஆகும்னா குவான்டிட்டியில் போய் ஆட் ஆகிக்கும். ஓகே. உங்களுக்கு விசிபிள் பண்ணுறேன். இப்போ பார்கோடு வந்து 1, 2, 3 3 ஐட்டம் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா. அதில் மொதல் ஐட்டம் மட்டும் பார்த்திங்கன்னா 2 குவான்டிட்டி ஆட் பண்ணியிருக்கோம். ரைட். வழக்கம் போல் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இங்கே டபுள் ஸ்பேஸ் அடித்தோடனே டிஸ்கவுண்ட்டுக்கு வரும். 10% டிஸ்கவுண்ட் கொடுத்தாலும் கொடுக்கலாம், இல்லை பர்சன்டேஜில் வேணாம் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ரவுண்ட் அப் வேல்யூவில் கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், இந்த பில்லை பொறுத்தவரையும் 10,010ன்னு இருக்குது. அப்போ 10 ரூபா லெஸ் பண்ணோன்னா 1000 ரூபா ரவுண்ட் அப் ஆகிடும். ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி ரவுண்ட் அப்புக்கும் கொடுக்க முடியும், இல்லை பர்சன்டேஜ்லேயும் நம்ம டிஸ்கவுண்ட் கொடுக்க முடியும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஜிபே, ஃபோன்பே, ஸ்ப்ளிட்டட் அமௌண்ட்டும் பண்ண முடியும். இப்போ ப்ளஸ் கொடுத்துட்றேன், இங்கே இ வேலெட்டுன்னு இருக்கும், இங்கே அக்கௌண்ட்டே இல்லை, எம்டியாக இருக்குது இல்லையா. நான் என்ன பண்ணுறேன், ஒரு புது அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் யூபிஐ ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே. யூபிஐ ட்ரான்ஸ்ஃபர்ன்றது ஒரு பேங்க் அக்கௌண்ட். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா பேங்க் அக்கௌண்ட் வந்துடும். ஸோ பாருங்கள், பேங்க் அக்கௌண்ட் வந்துடும். அதோட ரெஃபரன்ஸ் நம்பர் கொடுத்துடலாம். அதாவது ஜிபே, ஃபோன்பே பண்ணால், இல்லை ஸ்ப்ளிட் அமௌண்ட்னா ஃபார் எக்ஸாம்பிள் கேஷ் ஒரு 500 ரூபா வாங்குறீங்க,
வேலெட்டில் ஒரு 500 வாங்குறீங்க ஓகேங்களா. அப்போ ஸ்ப்ளிட் ஆகிடும் உங்களுக்கு. அதில் கஸ்டமரோட ட்ரான்சாக்ஷன் நம்பர் போட்டுடுறீங்க. ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு புது மெத்தடை ஆட் பண்ணியிருக்கோம். அதாவது நீங்கள் பேடிஎம்மோடைய இல்லைனா ஒரு பேமெண்ட்டோடைய டிஸ்பிளே வச்சுருந்தீங்கன்னா அந்த டிஸ்பிளேயை கனெக்ட் பண்ணிவிட்டு இங்கேருந்தே QR கோடு ஜென்ரேட் பண்ணிக்கலாம். அவங்க அந்த QR கோடுக்கு பேமெண்ட் பண்ணுவாங்க ஓகேங்களா. ரைட், இதெல்லாம் வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இப்போ நான் சேவ் கொடுத்துட்றேன். அதாவது இப்போ நான் வந்து ஒரு சேல்ஸ் ஒன்று பண்ணிட்டோம். ஓகே, டு யூ வாண்ட் டு பிரிண்ட்னு கேட்குது, நோ கொடுத்துட்றேன். ஸோ இப்போ நம்ம ஒரு சேல்ஸு கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போது ரிட்டனும் எக்ஸ்சேஞ்சும் எப்படி போடுறது, அது போகிறதுக்கு முன்னாடி எதுக்கெல்லாம் வந்து நம்ம எந்த மெத்தடை ஃபாலோ பண்ணணும் அப்படின்றதையும் பார்க்கலாம். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் சேல்ஸ் இன்றைக்கே பண்ணியிருந்தீங்க, இப்போ இன்றைக்கே ரிட்டன் வருது. இப்போ உதாரணத்துக்கு மார்னிங் நீங்கள் வந்து பே பண்ணியிருந்தீங்கன்னா ஈவினிங் வந்து உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வருதுன்னு வச்சுக்கோங்க. ரிட்டர்ன் வருது அப்படின்னா நீங்கள் சேம் அதே பில்லையே டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிவிட்டு, இப்போ உதாரணத்துக்கு மேலே இருக்கிற ஐட்டம் தான் ரிட்டர்ன் ஆகிடுச்சு அப்படின்னா மேலே இருக்கிற ஐட்டத்தை நீங்கள் 2ன்னு இருக்கும், அதை 1ன்னு கொடுத்து ஆட் பண்ணிக்கலாம் ஓகேவா. அதாவது இன்றைக்கே ரிட்டர்ன் ஆச்சுன்னா, இல்லை சார் இன்றைக்கி வாங்கிட்டு போயிட்டாங்க நாளைக்கு ரிட்டர்ன் கொண்டு வராங்கன்னா இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணக்கூடாது. அதுக்கு என்ன மெத்தட் ஃபாலோ பண்ணணும்னா அதே பாயிண்ட் ஆஃப் சேல் தான் நம்ம வந்திருக்கோம். இந்த இடத்துல இப்போ ஐட்டம் இங்கே தான் நம்ம சர்ச் பண்ணுவோம். இந்த இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு F12 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அதில் சேல்ஸ் ரிட்டர்ன் வரும். நல்லா கவனிங்க, சேல்ஸ் ரிட்டர்ன் வரும். இப்போ நான் ரிட்டர்ன் எடுக்க போகிறேன்றதுனால சேல்ஸ் ரிட்டர்ன் போட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எந்த ஐட்டமோ அந்த ஐட்டத்தை போட்டுடுறேன். பாருங்கள் இங்கே -1ன்னு வந்துடும். அதாவது அந்த ஐட்டம் வந்து ரிட்டர்ன் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. உங்கள் டேர்ம்ஸ் உங்களோட டேர்ம்ஸ் காமனாகவே ஒரு டெக்ஸ்டைல்ஸோ மென்ஸ்வேரோ எங்கே இருந்தாலும் சரி, அவங்களுடைய டேர்ம்ஸ் என்ன அப்படின்னா பொருள் தான் ரிட்டர்ன் பண்ணுவாங்களே தவிர கேஷாக ரிட்டர்ன் பண்ண மாட்டாங்க. அது வந்து நீங்கள் பில்லிலே கண்டிஷன் மென்ஷன் பண்ணிடணும். இப்போ உதாரணத்துக்கு இப்போ ரிட்டர்ன் எடுத்துட்டோம், இப்போ சேல்ஸ் பண்ணணும். திருப்பியும் நீங்கள் இதே இடத்துல F2 ப்ரெஸ் பண்ணி சேல்ஸ்ன்றதை சூஸ் பண்ணி ஒரு என்ட்ரு அடிக்கணும் ஓகேங்களா. இப்போ வந்து 10,003 ஒரு ஐட்டம் எடுக்கிறாங்க. இப்போ பாருங்கள் ஏற்கனவே நம்ம 250 ரூபா வந்து ரிட்டர்ன் எடுத்துட்டோம். ஸோ 260 ரூபாவில் ஒரு பொருள் விற்றுட்டோம். அப்போ மீதி அவங்க எவ்வளோ பே பண்ணணும், வெறும் 10 rupees தான் பே பண்ணணும். புரியுதுங்களா. சேல்ஸ் ரிட்டர்ன் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ரொம்ப சிம்பிளாக பாயிண்ட் ஆஃப் சேல்லையே இதை நீங்கள் போட்டுற முடியும். ஸோ இங்கே போயிட்டு நம்ம கேஷ் வேலெட் 10 ரூபாய் வேலெட் பண்ணிட்டாங்கன்னா வேலெட்டில் கொடுத்துட்டு சேவ் பண்ணிடலாம். ஏன் வந்து ரிட்டர்ன் வந்து ப்ரீவியஸ் அதாவது ஒரு நாளுக்கு முன்னாடி இருக்க ரிட்டர்ன்ஸை வந்து நம்ம அதிலே பில்லிலே ஏன் அப்டேட் பண்ணக்கூடாதுன்னா, நம்ம அன்றைக்கி டேட்டில் வந்து கணக்கை முடிச்சிருப்போம் ஓகேங்களா. கணக்கை முடிச்சுட்டு திருப்பி நம்ம அதே டேட்டில் வந்து என்ன பண்ணக்கூடாது, அதை போடக்கூடாது. ஸோ இதுதான் இந்த வீடியோவில் நான் கவர் பண்ணணும்னு நினச்சது. பட் இருந்தாலும் மென்ஸ்வேரில் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா 3 ஐட்டம் எடுத்தால் 999, இல்லை 2 ஐட்டமோ இல்லை ஒரு ஐட்டமோ எடுத்தால் 450 அப்படின்ற மாதிரி பண்ணுவாங்க. இப்போ நான் அதுக்கு ஒரு சாம்பிளுக்கு ஒரு ஐட்டம் க்ரியேட் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் டிஷர்ட் அப்படின்னு வச்சுக்கோங்க. டிஷர்ட்ஸ் அப்படின்னு போட்டேன். இங்கே வந்து டிஷர்ட்னே ஒரு ஷார்ட்கட் போடுறோம். ஏன்னா டிஷர்ட்னு அடிக்கும் போது நம்ம எத்தனை வெரைட்டி க்ரியேட் பண்ணாலும் ஓகே தான். ஸோ இதை என்ட்ரு அடிச்சிடும் 5% அண்ட் ஜென்ரல்லே வச்சிடறேன் ஓகேங்களா. இப்போ நான் வந்து பர்ச்சேஸ் ப்ரைஸ் வந்து ஒரு 175, செல்லிங் ப்ரைஸ் வந்து 999 அண்டு எம்ஆர்பி வந்து 450 ஓகேங்களா. கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஐட்டத்துக்கு குவான்டிட்டி வைஸ் எப்படி நம்ம வந்து செட் பண்ணுறதுன்னு பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஐட்டம் பாருங்கள், செல்லிங் ப்ரைஸ் வந்து 399. 2 பீஸாக எடுத்தாலோ இல்லை ஒரு பீஸாக எடுத்தாலோ இதே ரேட்டு தான் வரும். ஆனால் 3வது பீஸ் எடுக்கும்போது இதனுடைய ரேட் வந்து ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகும். அது எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் டூல்ஸில் போயிட்டு ரேட் செட்டிங், குவான்டிட்டி பேஸ்டு ரேட்டில் இங்கே நியூ கொடுத்துட்டு இங்கே டிஷர்ட்ன்றதை மாற்றிக்கிறேன் ஓகேங்களா. இந்த இடத்துல அப் டு அப்படின்றத கொடுக்குறேன். அதாவது 2க்கு மேலேன்னு அர்த்தம். 2க்கு மேலே அப்படின்னா அதனுடைய ரேட்டு 333 அப்படின்னு மாற்றிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் கொடுத்துட்டு சேவ் கொடுத்துட்றேன் ஓகேங்களா. ரைட்டு, இப்போது நான் அதே பாயிண்ட் ஆஃப் சேலில் போகிறேன். ஆனால் இந்தமாரி ஐட்டம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதில் பண்ணக்கூடியது என்ன, பண்ணக்கூடாதது என்ன அப்படின்னு சொல்லிடுறேன். இப்போ எனக்கு கஸ்டமர் வராங்க, ரிட்டன் கஸ்டமர்ஸ் ஒரு என்ட்ரி அடிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக பேர் வந்துருச்சு. பேரை கன்ஃபார்ம் பண்ணி ஒரு என்ட்ரி அடிச்சிடும், முடிஞ்சா. இப்போ இந்த இடத்துல இதனுடைய பார்கோட் நம்பரை வச்சு நீங்கள் போடவே கூடாது. அதாவது 999 இந்தமாரி ஆஃபர் ஐட்டம்ஸ் மட்டும். ஏன்னா நீங்கள் பார்த்தாலே தெரியும், ஸ்டிக்கர்லேயே நீங்கள் பார்க்க போகிறீங்க இது வந்து 999 ஸ்கீமில் இருக்கக்கூடியது. அப்போ ஸ்கீமில் இருக்கக்கூடிய ஐட்டத்தை வந்து நம்ம எப்படி போடணும்னா அந்த பொருளை சர்ச் பண்ணணும். இப்போ பாருங்கள், நான் 2ன்னு கொடுக்கும்போது இங்கே ரேட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். இது 1த்துக்கான ரேட்டு, இது 2த்துக்கான ரேட்டு.
அதே வந்து நான் இங்கே 3ன்னு கொடுத்து ஒரு என்ட்ரு அடிக்கும் போது பாருங்கள், என்ட்ரு அடிக்கும் போது பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக அதனுடைய ரேட்டு வந்து சேஞ்சஸ் ஆகிடும். இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா ரேட்டு வந்து இது பண்ணுறாங்க. அதாவது ஒரு ஐட்டமாக வாங்கினாலோ 2 ஐட்டமாக வாங்கினாலோ அதனுடைய ரேட்டு வந்து ஆர்டினரி ரேட்டில் இருக்கும். 3வது ஐட்டம் வாங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக 999, 499, 199 அந்த மாதிரி ஆப்ஷன்ஸுக்கு மாறிடும். ஓகேங்களா, இதுவுமே இந்த வீடியோவில் கவர் பண்ணிட்டேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இது டெக்ஸ்டைல், கார்மெண்ட்ஸ், மென்ஸ்வேர், உமன்ஸ்வேர் அண்ட் பொட்டிக் வச்சுருக்கவங்களுக்கு இந்த சாஃப்ட்வேர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்போர்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல்.